இந்த விஷயத்துல நான் அந்த பொண்ணை தான் குத்தம் சொல்லுவேன். பொம்பளைங்க வாயை மூடி சகிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இதான் சாக்குன்னு ஆம்பளைங்க கிளம்பிடுறாங்க. அவ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இத பத்தி அவ பேசியே ஆகணும். கடவுளே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த விஷயத்த பத்தி வீட்டுல யார்கிட்டயாவது சொன்னா மொத்த குடும்பமும் செதறி போயிடும். ஆனா ஆனா எப்படி சொல்லாம இருக்க முடியும்? இல்ல, சொல்லாம விட்டா விஷயம் வேற மாதிரி ஆயிடும். இல்ல, ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. இதுல உங்களுக்கு முன்னாடியே பாதிக்கப்பட்டது நான் தான். அவன் தான் என்ன அந்த ஆஃபீஸ்ல செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தான். அந்த பழியை தூக்கி என் மேலே போட்டான். இது வீட்டுல சொன்னா என்ன ஆகும்? வேணும்னா அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கட்டுமா? அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு சின்ன குழந்தை இருக்கா, சுகன்யோட ஹஸ்பண்ட் வேற. கொடுக்குறேன், இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். நாளைக்கு அவங்க கிட்ட இதை பத்தி பேசணும், அவன்கிட்டயும் பேசணும். ஆனா அவன்கிட்ட தனியா பேசக்கூடாது. அவன்கிட்ட என்னைக்குமே தனியா போய் பேசக்கூடாது. சுகன்யாவையும் அத்தையும் கூட வச்சுக்கிட்டுதான் இந்த விஷயத்த அவன்கிட்ட பேச முடியும். பிரியா, ரிலாக்ஸ், பேசலாம். அவங்க கிட்ட தெளிவா பேசிடலாம். எவ்வளவு தூரம் சொன்னாலும் அத்தையும் சுகன்யாவும் என் பேச்சு நம்பல. காது கொடுத்து கேட்க கூட மாட்டேங்கிறாங்க. இதை இப்படியே விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு புரிய வச்சே ஆகணும். என்ன இன்னும் காணோம்? இவ்வளவு அமைதியா இருக்கு. அத்தை, சுகன்யா, மனோஜ், அத்தை, சுகன்யா, எங்க போனாங்க எல்லாரும்? எங்க போனாங்க? ஒருத்தரையும் காணோம். யாருமே இல்லாத வீட்ல யார பிரியா தேடுற? தேடாதே, தொலைந்து போவாய். என்ன பயந்துட்டீங்களா? இது ஒரு நாவலோட டைட்டில். எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாரும் படத்துக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணாங்களா? ஆனா நாட் ரீச்சபிள் ஆயிடுச்சான். அதான் உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க.